வணக்கம்ப்பா. இந்த முத்தின வெண்டைக்காய அதை நம்ம வாங்கும்போது பொம்பளை பிள்ளைன்னா போய் பார்த்து செஞ்சு வாங்குவாங்க. ஆம்பளை வாங்கிட்டு வரும்போது என்னத்தையா போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அப்படி வெண்டைக்காய்களை நீங்கள் தூக்கி எரிஞ்சிட வேண்டாம்ப்பா. குப்பையிலையும் போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த வெண்டைக்காயை அந்த காம்பெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதோடு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக வகுந்துருங்க. அப்படி குறுக்க வறுக்க வேணால் அப்படி நேராக ரெண்டாக வகுந்து ஒரு 4 வெண்டைக்காய் முத்தின வெண்டைக்காய் பெருசாக இருக்கும் இல்லையா, அது நல்லா வகுந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நம்ம சூப்புக்கு என்னென்னா போடுவோம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, இதுகளெல்லாம் போட்டு தக்காளி பழமும் போடலாம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த முத்தின வெண்டைக்காய் ஓரளவுக்கு வெந்துடும். வெந்த பிறகு நம்ம வடித்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். அதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. மஞ்சத்தூள் கட்டாயம் போடணும். போட்டு அதை நல்லா வேக வச்சு குடித்தோம்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குப்பா. அப்புறம் மலச்சிக்கல் வராது. அந்த வலுவலுப்புக்கு ஒரு மலச்சிக்கல் வராது. இந்த குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நல்லா நம்ம முடிஞ்ச அளவு கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லா மூளை வளர்ச்சி, அந்த பிரெயின் நல்லா இதாகி சுறுசுறுப்பு அடைஞ்சு நல்லா படிப்பாங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதனால் முத்தின வெண்டைக்காய் கிடச்சா அதுக்காக முத்தின வெண்டைக்காயை வாங்கன்னு சொல்ல, பிஞ்சு வெண்டைக்காய் தான் நல்லது, சாப்பிடவும் முடியும். இவ்வளோ நாளாக முத்தின வெண்டைக்காயை தூக்கி போட்டுருவோம். அதை நம்ம போடாமல் இப்படி யூஸ் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்கிறேன்.